தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாளை பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதிவாணன் தரும் தகவல்களை கேட்கலாம். மதிவாணன், என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. நாளை மதுரை வருகவிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்கான தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தற்சமயம் செய்யப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகலில் மதுரை வருகிறார். மதியம் 3 மணி அளவில் மதுரை விமான நிலையம் வளாகத்தினுள் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்கக்கூடிய அவர் ரூபாய் 4400 கோடி மதிப்பிலான போக்குவரத்து ரயில்வே துறை சார்ந்த உட்கட்டமைப்பு திட்டங்களை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மரக்காணம், புதுச்சேரி மற்றும் பரமக்குடி ராமநாதபுரம் பகுதியை 4 வழிச்சாலையாக மாற்றும் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் என சொல்லப்படுகிறது. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட மொரப்பூர், பொம்மிடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், மணப்பாறை, பொள்ளாச்சி சந்திப்பு, காரைக்குடி சந்திப்பு, திருவாரூர் சந்திப்பு 8 ரயில் நிலையங்களையும் திறந்து வைக்கிறார். சென்னை கடற்கரை எழும்பூர் 4வது ரயில் பாதையை திறந்து வைக்கிறார். பின்னர் 4 மணியளவில் திருப்பொன்றம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்சமயம் நடைபெற்று வருகிறது. அதன் பின் மிகச்சரியாக மாலை 4:30 மணியளவில் மண்டேலா நகர் பகுதியில் நடைபெறவிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இணை அமைச்சர் எல்முருகன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்க இருக்கின்றனர். பிரதமரின் வருகையை முன்னிட்டு விமான நிலையம் முதல் திருப்பொன்றம் கோயில் வரை அவர் பயணிக்கும் வழிகளில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவில் பகுதி, பிரச்சார பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. தென்மண்டல ஐஜி தலைமையில் கிட்டத்தட்ட 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். மதுரை, தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை அருகே பொதுக்கூட்டம் நடைபெறுவதால் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டத்திற்கு வரும் வாகனங்கள் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு தனித்தனியாக அறிவுறுத்தல்களை காவல்துறை வழங்கியிருக்கிறது. பாஜகவினுடைய தொண்டர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். ராஜலட்சுமி. மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாளை பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.